ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 7/7/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:15 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக்கில் உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கான டெமோ வீடியோ பார்ட் 1 ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். நோட்டிஃபிகேஷனையும் போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கையும் முடிச்சுட்டு ஃபைனல் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே செய்யணும் அப்படிங்கிறக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சென்டாக்குக்கு அப்ளை பண்ணலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் சென்டாக்குக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட் 1 நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் பேமெண்ட் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் முடித்து கன்ஃபர்மேஷன் பேஜையும் டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். அதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பேமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பேஜ் இருக்கும். அதில் இம்பார்ட்டண்ட் நோட், லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கோர்சஸ் ப்ரிஃபரன்சஸ் should not be empty. இதில் செலக்டட் கோர்சஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற இடம் எம்டியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு வீடியோக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சாய்ஸஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜாக காமிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? பிஃபோர் சூஸிங் கோர்சஸ் கைண்ட்லி செக் யுவர் எலிஜிபிலிட்டி. என்னென்ன சாய்ஸஸ் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஏன்னா பாண்டிச்சேரி நேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜும் போடலாம், அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் போட முடியும். அதே போல் நம்ம போடுற சாய்ஸஸை என்ன பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். மூவ் அப் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா சாய்ஸஸை வரிசைப்படுத்துறதுக்கு மேலையும் கீழையும் அப் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் எனி சேஞ்சஸ் இன் காலேஜ் ப்ரிஃபரன்சஸ் ப்ளீஸ் கிளிக் ரீசெட் அண்ட் அப்டேட் த கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் சேவ் அகெயின். டு நாட் ஃபர்கெட் டு லாக் அவுட். இப்போ அதில் ஏதாவது மாற்றம் செய்ய விரும்புனீங்க அப்படின்னா ரீசெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸஸை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறக்காமல் சேவ் கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போது லெஃப்ட் சைடில் உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு என்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிள் அப்படிங்கிறத காமிக்கும். அதில் நீங்கள் எந்தெந்த கோர்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது அவைலபிள் கோர்சஸ் என்னென்ன, காலேஜ் ப்ரிஃபரன்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எம்பிபிஎஸ்சில் இந்திரா காந்தி மெடிக்கல், அதே போல் மணக்குள விநாயகர், அப்புறம் பிம்ஸ் பாண்டிச்சேரி, அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி, இதெல்லாம் எம்பிபிஎஸ்சில் காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் இருக்குது. அதே போல் பிடிஎஸ்சில் மகாத்மா காந்தி, அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜு, அதுக்கப்புறம் மகே இன்ஸ்டிடியூட்டு, பிஏஎம்எஸ்க்கு ராஜீவ் காந்தி, அதே போல் பிவிஎஸ்சிக்கும் ராஜீவ் காந்தி இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் காலேஜ் ப்ரிஃபரன்சஸ். ஓகே, இது கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ்ஸு, இது காலேஜ் ப்ரிஃபரன்சஸ். இதில் நம்ம இப்போ சாய்ஸஸை செலக்ட் பண்ணணும். சாய்ஸஸ் செலக்ட் பண்ணல அப்படின்னா ஃபைனல் சப்மிட் கொடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் சேவ்டு அண்டு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ண முடியும். இங்கே கொடுத்துருக்காங்க கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் should not be empty. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் காமிச்சதில் உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்சஸ் என்னென்ன, அதே போல் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் என்னென்னங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணும். இது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ்.
ஃபைல் அட்டாச்மெண்ட் என்னவெல்லாம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேஜு. இது வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். கேண்டிடேட்னுடைய ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், 10th மார்க் ஷீட்டு, நீட் ஸ்கோர் கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபர்மேஷன் அலர்ட் அப்படின்னு வரும். யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா டேஷ்போர்டு ஃபார் யூஜி நீட், உங்களுடைய காலேஜஸை எடிட் பண்ணிக்கலாம், கோர்சஸை எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கிளிக் ஹியர்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ இருக்கும். அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர், அதை டச் பண்ணணும். வெறும் அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா வியூ அண்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அதை வியூ அண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய சென்டாக்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து செலக்டட் கோர்சஸ் என்னென்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு என்னென்ன கோர்சஸ் எல்லாம் செலக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் காமிக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து மேலே ஹைட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆனது மட்டும்தான் இங்கே காமிக்கும். மேலே இருக்கிறதெல்லாம் இதில் வந்து இன்விசிபிளாக இருக்கும். மணக்குள விநாயகர், அதே போல் டென்டலில் 3 காலேஜ் வந்து இந்த கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருக்காரு, செலக்ட் கோர்சஸ் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இப்போது இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். காலேஜ் ப்ரிஃபரன்சஸில் எதெல்லாம் வந்து டிக் பண்ணமோ அதெல்லாம் இங்கே டிக் ஆகிருக்குது. எம்பிபிஎஸ்சில் 4 காலேஜ், பிடிஎஸ்சில் 2, பிவிஎஸ்சியில் 1. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் ஃபார் ரவுண்ட் 1. அதில் உங்களுக்கு மணக்குள விநாயகர், அப்புறம் மகாத்மா காந்தி, அப்புறம் மகே இன்ஸ்டிடியூட்டு, வெங்கடேஸ்வரா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செலக்டட் கோர்சஸ் ஆல்ரெடி நம்ம காமிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா தான் ஃபைனல் சப்மிட். இப்போ நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணினதுக்கப்புறம், அதாவது காலேஜ் ப்ரிஃபரன்சஸ் அவைலபிள் காலேஜஸ் என்னென்னு பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் கோர்சஸும் செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரீவியூ பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் கொடுத்து பிடிஎஃபாகவும் நீங்கள் எடுத்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வைத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் ஃபார் ரவுண்ட் 1 என்னென்னலாம் செலக்ட் பண்ணிங்களோ அந்த காலேஜஸ் எல்லாம் இங்கே வந்துடும். கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் ஃபார் ரவுண்ட் 1. அதே போல் லாஸ்ட் பேஜில் டிக்ளரேஷன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சென்டாக்கு யாருக்காவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.